நான் அடிக்கடி சொல்லுவேன், படிக்கிறது மாதிரி ஒரு சிறந்த போதை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஒரு போதை என்ன பண்ணும்? உங்களை வீழ வைக்கணும்ல. ஒரு போதை பழக்கம் இருந்ததுன்னா, எந்த விதமான போதை பழக்கமாக இருந்தாலும் அது உங்களை வீழ வைக்கும்ல. ஆனால் வாசிப்பும் ஒரு போதை பழக்கம் தான், அது உங்களை வீழ வைக்காது, தலைமுறை தலைமுறையாக வாழ வைக்கிற போதை பழக்கம். அவர் சொல்றார், சிரிப்பு எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியிலிருந்து மட்டும் பிறப்பதில்லைன்னு. அன்னைக்கு அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. கப்பல் முதலாளியில இந்த ரத்தத்தில் இருக்குல்ல, ஒரு இட்லி பொட்டலத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்து சாப்பிட்றாங்கிறார். அவன் நடுங்கியபடியே அந்த கைகளோடு வாங்குகிறான். கப்பல் முதலாளி பிளாட்பாரத்தில் அப்படியே நடந்து போறாரு. வெளிச்சம் மெல்ல மெல்ல அப்படியே கம்மியாகுது. இருட்டில் நடந்து போயிட்டே இருக்காரு. முழுமையான இருட்டு வந்துடுது. ஆனால் இவனு கண்களுக்கு தெரியுது, அவர் போறாரு பிளாட்பாரத்தில், இருள் கவ்வுகிறது, முழுமையாக அவர் உருவம் மறைஞ்சு போயிருது. ஆனால் அவரை சுற்றிலும் தூய ஒளி பிரகாசிப்பது போல அவனுக்கு மட்டும் தெரிந்து கொண்டே இருந்ததுன்னு அந்த கதை முடியுது. அன்பின் வெளிச்சம் இந்த கதை பேரு. அவ்வளவுதாங்க வாழ்க்கை. யார் எப்போது வாழ்வார்கள், யார் எப்போது வீழ்வார்கள் என்று தெரியாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை. ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, சார் 5வது டோக்கன் உங்களுக்குன்னா உங்களோட நம்பர் 5வதுன்னு தெரியும். ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா கேஷியருக்கு, சார் டோக்கன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா 10வது டோக்கன் உங்களுக்குன்னா 10வதுன்னு தெரியும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா, சார் உட்காருங்க 4வது ஆளா நீங்கள் போய் பாருங்க கலெக்டர் சார்னா 4வது ஆள்னு தெரியும். இந்த வாழ்க்கையில் எப்படி ஒரு அற்புதமான விஷயம்னா, நம்ம எல்லார் கையிலையும் டோக்கன் இருக்கு. நம்ம எல்லார் கையிலையும் டோக்கன் இருக்கு. ஆனா என்ன நம்பர்னு எந்த பயலுக்கும் தெரியாது. எல்லாரும் கியூல தான் நிக்கிறோம். ஆனா ஒரே கியூல இல்ல. உலகம்ங்கிற பூமி பந்துல வேற வேற இடங்கள்ல, வேற வேற இடத்துல, வேற வேற வீடுல, வேற வேற நிலப்பகுதியில, வேற வேற தட்பவெப்ப நிலைகள்ல எல்லாரும் கியூல நின்றுட்டு இருக்கோம். இந்த நிக்கிற கியூல எத்தனாவது டோக்கன் நம்ம டோக்கன் தெரியாது. ஆனா டோக்கன் கன்ஃபார்ம்னு தெரியும். டோக்கன் கன்ஃபார்ம்னு தெரிஞ்சே இவன் இவ்வளவு ஆடுறானா, அவன் பெயர் தான் மனிதன். அவன் பெயர் தான் மனிதன். டோக்கன் கன்ஃபார்ம். இப்ப ட்ரெயின்ல போற மாதிரி ஆர்ஏசி உட்காண்ட எதுல அந்த அந்த பெட்டியில் ஏறி உட்காந்தாச்சு. எப்ப கன்ஃபார்ம் ஆகி படுப்பேன்னு தெரியாது. அவ்வளவுதான் வாழ்க்கை. அவ்வளவுதான வாழ்க்கை. யாராவது வயசானவங்க போனா, நான் இன்னைக்கு பார்க்கிறேன் அசோக் நகர்ல ஒரு பையன் வேகமா 2 பசங்க வேகமா வண்டி வச்சுட்டு அப்படி ஒரு கட் பண்ணி போறான். ஒரு வயதானவர் மேல அந்த வண்டி பட்டு அவர் தடுமாறி கீழே விழுந்துறாரு. அந்த 2 பசங்க போயிட்டாங்க. நானே என் மனைவி கார்ல போயிட்டு இருந்தோம். பதறி போய் ஓரமா நிறுத்திட்டு அந்த ஐயாவை தூக்கி விட்டுட்டு, ஐயா தண்ணி வேணுமான்னு கேட்டேன். இல்லப்பா வேணாம்ப்பா, பரவாயில்லப்பா, ரொம்ப நன்றிப்பா, பரவாயில்ல, எனக்கு எல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, ஒன்றும் அடிபெல்லாம் படலை, அடி பட்டிருக்கு, ஸ்ராட்ச் இருக்கு, அடியெல்லாம் ஒன்றும் படலை அப்படின்னாரு. நான் கேட்டேன், நாங்கள் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையான்னு கேட்டேன். ஐயா சொன்னார்ல, ஒரு குறளை 5 வயதில் படிக்கிற பொழுது, 15 வயதில் படிக்கிற பொழுது, 20 வயதில் படிக்கிற பொழுது, வயதான பிறகு இப்பொழுது படிக்கிற பொழுது அதற்குள் இருக்கிற அர்த்தங்கள் தெரிந்து கொண்டே இருக்கின்றன. அனுபவங்கள் சொல்லி தருகிற பாடங்கள் மாதிரி இந்த உலகத்தில் வேறு எதுவும் சொல்லி தந்ததே இல்லை என்று ஐயா சொன்னார்ல. அவர் சொன்னார், வருத்தம் இல்லைப்பா, வருத்தம் இல்லைப்பா. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா யாராவது யார் மேலேயாவது மோதிட்டா உடனே நல்ல தமிழ் சொற்கள் நம்ம பயன்படுத்துவோம். அப்போதான் அவன் வாங்கின எம்ஏ எம்ஃபில் தெரியும், பிஇ தெரியும், எம்பிபிஎஸ் தெரியும், சாஃப்ட்வேர் டெக்னாலஜியில் வேலை பண்ணுறானான்னு தெரியும். அந்த ஒரு நிமிட கோபம் அவன் படிப்பையும் அவன் தலைமுறையையும் அவன் பண்பாட்டையும் அவன் கலாச்சாரத்தையும் அழித்து விட்டு இவன் குப்பைக்கு சமமானவன் என்பதை அவன் வார்த்தைகள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவன் மனுஷன். இவர் ஒன்றுமே சொல்லாமல் பரவாயில்லப்பா வருத்தம் இல்லைப்பான்னாரு. ஏங்க ஐயா வருத்தம் இல்லைன்னு கேட்டேன். அவன் விழாமல் போயிட்டான்ல. ஏங்க இது எங்கே கனெக்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் சும்மா ஒரு வீடியோ பார்த்தேங்க சோஷியல் மீடியாவில். ஒரு வயசான பாட்டி ஒரு சகோதரர் போய் கேட்குறாரு, பாட்டிமா என்ன வேணும்னு கேட்குறாரு. அந்த அம்மா ரொம்ப பெருசாலாம் கேட்கல, ஏதோ சாப்பிட இருந்தால் போதும்பா, சந்தோஷமாக இருப்பேன்பா அப்படிங்குது. குச்சி வச்சு தள்ளாத வயசில் நடந்து வருது. உடனே உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களான்னு கேட்குறாங்க.
2 பையன் இருக்காங்க, எல்லாம் வெளியில் இருக்காங்க. என்னன்னு யாரும் உங்களை பார்த்துக்கலையான்னு கேட்டோன்னே அந்த அம்மா சொல்லிச்சு பாருங்க ஒரு பதில், அதெல்லாம் பார்த்துக்க வேண்டாம்பா, அவங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும்பா. இதுதாங்க அம்மா அப்பா, இதுதான் அம்மா அப்பா, அவங்க நல்லா இருந்தா அதுவே போதும்பா. எனக்கு இந்த இன்சிடென்ட்டும் இப்போ நான் ஒரு நேற்று பார்த்த அந்த காணொளியும் என்னால் தொடர்புபடுத்திக்க முடிஞ்சது. இவ்வளவுதான் அனுபவம் சொல்லித் தருகிற பாடம்ங்கிறது. அதுதான் சில பேருக்கு அனுபவம் சீக்கிரமா வந்துடும். எப்படி? விவேகானந்தர் மாதிரி. சில பேருக்கு கடைசி வரைக்கும் வரவே வராது. சில பேர் படுத்த படுக்கையாயும் குடும்பத்தை ரூல் பண்ணணும்னு நினைப்பான். பார்த்துருக்கீங்களா? மனசாட்சியுடைய மனிதர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறதுனால விஷம் வைக்காம இருப்பாங்க. படுத்துக்கிட்டே ஒரு ஆர்டர் போடுவார், காப்பி கொண்டு வா. உன் மலத்தையும் சிறுநீரையும் அள்ளி போடுவதற்கு உன் மனைவியோ மருமகளோ மகளோ மகனோ மருமகனோ இல்ல வசதியான குடும்பமா இருந்தா ஒரு செவிலியரோ நர்ஸோ தேவை. அப்ப நீ என்ன பண்ணணும்? அத்தனை டோரையும் மூடிட்டு அமைதியா இருக்கணும்ல. கரெக்டா? அப்ப என்ன உனக்கு வீராப்பு? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, செல்லும் இடத்தில் சினம் பாரு. எங்க அப்பா என்னப்பான்னு கேட்பேன். டே, சினம் எங்க செல்லுபடி ஆகுதோ அங்கதான்டா கோவப்பட முடியும். நான் உங்க அம்மாட்ட கோவப்படுவேன். ஏன் தெரியுமா? ஏன்? உங்க அம்மா தான் அமைதியா இருப்பா. என்னைக்காவது நான் ஒரு நாள் தட்டு எடுத்து வீசுறப்ப அதே தட்டை பிடிச்சி என் மண்டையில் ஒன்று பொழந்தானா நான் என்னடா பண்ணுவேன் பார். ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அதுதான் செல்லும் இடத்தில் சீனம். இந்த மனுஷன் இருக்கானேடா, கீழ்த்தரமான பயடா. மனிதன் மகா சல்லி பயல்னு ஒரு வாசகம் இருக்கு. இந்த கீழ்த்தரமான பயடா, அவனுக்கு எங்கெங்கெல்லாம் அதிகாரம் காமிக்க முடியுமோ அங்கெல்லாம் அதிகாரம் காமிச்சு நான் பெரிய ஆள்னு அவன் நிரூபிச்சுக்கிட்டே இருப்பான்டா. கடைசியில் எந்த அதிகாரமும் இல்லாமல் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அவனை புதைக்க போகிறாங்களா எரிக்க போகிறாங்களான்னு கூட அவனுக்கு தெரியாமல் கண்ணை மூடுவான் பாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனுஷன்டா இந்த மனுஷன் பாருங்கப்பா. அவ்வளோதான் வாழ்க்கை, அவ்வளோதான். இந்த ஒரு வழி பாதை தானே. இந்த ஒன் வேல நான் சொன்னனே, போன வருஷத்தில் இல்லை, போன மாசத்தில் இல்லை, போன நாள் இல்லை, போன மணி நேரத்தில் இல்லை, போன நிமிஷத்தில் இல்லை, போன நொடி இல்லை. ஒரு நொடியை கூட மீட்டு உருவாக்கம் செய்ய முடியாத வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. இந்த ஒரு வழி பாதையிலே நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். போகிற வழி எங்கும், போகிற பாதை எங்கும், சந்திக்கிற மனிதர்களிடத்தில் எல்லாம், வாழ்கிற நாட்களில் எல்லாம் அன்பை விதைத்து கொண்டே சென்றால் மட்டும் போதும். இந்த ஒரு வழி பாதை மலர்களால் ஆன பாதையாக மாறும். அம்மா அப்பாவுக்கு சோத்த போடாம அமாவாசைக்கு காக்காவை கூப்பிடுறவனை பார்த்தா காக்காக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கும். சாமி எங்க குடும்பத்துக்கு சாமியே இவங்க தான், படையல் வைக்கிறேன். சோத்துக்கு ஏங்குச்சு அந்த அம்மா வீட்டில் இருக்கிறப்ப. 6 மணிக்கு காப்பி கொடுப்பேன்டா, என் பொண்டாட்டி அப்படி பழகிட்டாடா, என் பொண்டாட்டி அப்படி பழகிட்டாடா, 6 மணிக்கெல்லாம் காப்பி கொடுத்து பழகிட்டாடா. உன் பொண்டாட்டிகிட்ட கேட்டு ஒரு காப்பி மட்டும் போட்டு தர சொல்றா 6 மணிக்கு. வயசானவர் கெஞ்சறாரு. எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும், குளிக்கணும். குளிக்கிறதுலாம் இப்போ வேலையாயிடுச்சு. பல் தேய்க்கணும், குளிக்கணும், நான் குளிக்கலாம்னா குளிப்பாட்டணும், எல்லாம் பண்ணணும். அவர் ஒரு 1/2 மணி நேரம் தாண்டி காப்பி குடிக்க மாட்டாரா? நான் ஒன்று சொல்லவா? ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய மிக கொடுமையான காலகட்டம் எது தெரியுமா? தன்னுடைய மொத்த ஈகோவையும் மனசுல புதைச்சு வச்சுக்கிட்டு ஒருவேளை சோற்றுக்காக குடும்பத்திடம் கையேந்தி நிற்பது மாதிரி ஒரு மோசமான சூழல் மனிதனுக்கு வாச்ச மாதிரி உலகத்தில் வேற எந்த மிருகத்துக்கும் வாச்சது கிடையாது. கொடுமை. அப்படியே ஈகோவெல்லாம் புதைச்சு வச்சுக்கிட்டு எங்க அப்பாவை சில சமயம் நான் கோபமா பேசிட்டேன்னா நான் வந்து அப்படியே இறைவன் முன்னாடி உட்காந்து அழுவேன். நான் இப்ப தப்பா பேசிட்டோம், அப்பாட்ட சாரி கேட்பேன். அப்பா பெருசா எடுத்துக்க மாட்டார். அந்த மொமெண்ட்ல வந்துடும் கோபம். ஆனா அவருடைய இயலாமை தானே கோபப்படுத்துது. இதே அப்பா, இதே நான் பையனா இருந்தேன், ஆனா 30 வருஷம் முன்னாடி செவில பேத்திருப்பார். என்னப்பா அப்படி பேசுறீங்க, இங்க வாப்பா, என்னப்பா. அதே அப்பா இப்ப என்னப்பா பேசுறீங்கன்னு கேட்கிறேன், கூனி குறுகி அமர்ந்து இருக்கிறார். ஏன்? இயலாமை. ஏதாவது பேசி கோச்சுட்டானா, பார்த்துக்காம போயிட்டானா நினைக்கிறாங்கல்ல, அதை நினைக்க வைக்கிறோம்ல. ஒன்று சொல்லவா? உங்களை பெற்றவர்களிடத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை தயவு செய்து மிக மிக கவனமாக பயன்படுத்துங்கள். ஒருவேளை உங்களால் அன்பாக பேச முடியவில்லை என்றால், ஒருவேளை உங்களால் கனிவாக பேச முடியவில்லை என்றால், ஒருவேளை உங்களால் பரிவாக பேச முடியவில்லை என்றால், நீங்கள் ஊமை என்று நினைத்து கொண்டு அமைதியாக இருங்கள். ஐயா சொன்னார்ல, சும்மா இருங்க.
தயவு செஞ்சு பேசி காயப்படுத்தாதீங்க அந்த உள்ளங்களை. பேசி காயப்படுத்தாதீங்க அந்த உள்ளங்களை. சீனிவாசன் ஒருத்தர் ஒரு நண்பர் கவிதை எழுதியிருந்தார் ஆனந்த விகடன் சொல்வனத்தில். ஒரு விரல் கூடுதலாய் இருந்தால் அதிர்ஷ்டம் என்கிறார்கள். 5 விரல் 6 விரல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிர்ஷ்டம்மா. இது வரைக்கும் எந்த கணக்கில் அது சேர்ந்ததுன்னே தெரியாது. பையனுக்கு இடது கை புழக்கம், ஐயோ ஐன்ஸ்டீன் ஆயிடுவான். அப்படியா? அந்த அம்மா கேட்டிருக்கு ஜோசியத்தை. ஆமாங்க, டெஃபினட்டாக அவன் ஐன்ஸ்டீன் தான், மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானி அவன். இல்லை பையனோட அப்பா சும்மா இருக்கிறாரு. அப்படியா? அவரும் இடது கையில் தான் எழுதுவாப்புல. இவர் ஐன்ஸ்டீன் சொன்னவர் இப்போ ஞானி ஆயிட்டார். எல்லாம் நல்லதே நடக்கும். கவிதை எழுதுகிற சீனிவாசன், ஒரு விரல் கூடுதலாய் இருந்தால் அதிர்ஷ்டம் என்கிறார்கள். ஒரு நாள் கூடுதலாய் இருக்கும் வருடத்தை லீப் வருடம் என சிறப்பிக்கிறார்கள். ஒரு கண் கூடுதலாய் இருக்கும் கடவுளை வலிமை வாய்ந்தவராக ஆராதிக்கிறார்கள். ஒரு படி கூடுதலாய் அன்பு செலுத்துபவரை இந்த உலகத்தில் பிழைக்க தெரியாதவன் என்கிறார்கள். ஒருத்தனை நம்பி அன்பு செலுத்திட்டா ஏன்டா ஏமாந்து போனன்னு கேட்டா, ஏங்க அவனை நம்பணுங்க, உண்மையான அன்பா இருந்தாங்க, போடா பிழைக்க தெரியாதவன சொல்றோம்ல. ஒரே ஒரு படி அன்பு கூடுதலாக வச்சுட்டா என்ன சொல்றோம் நம்ம எல்லாரும்? அடுத்தவங்களை பிழைக்க தெரியாதன்னு சொல்றோம், பைத்தியக்காரன் தானே சொல்றோம். நமக்கு தகுந்த மாதிரி பழமொழிலாம் தனக்கு மிஞ்சினதுதான் தான தர்மன்றுவான். யார் சொன்னாங்க? அதான்டா யார் சொன்னாங்கிறான், காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீ சொல்ற, அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு போதாங்க அடுத்தவனுக்கு எல்லாம். நமக்கு தான் போதுன்னே ஒன்று தோணாதே. வாந்தி எடுக்கிற வரைக்கும் சாப்பிடுவான் கல்யாண மண்டபத்தில். சில பேர் அப்பெல்லாம் வரலன்னு அரை நாள் அழுகுறாங்க. ஒருத்தர் பக்கத்தில் அழுதுகிட்டு இருக்கான். ஏண்டான்னு கேட்டா, எந்த கல்யாணத்தில் எனக்கு அப்பெல்லாம் வராது சார். இதுக்கெல்லாமடா அழுவன்னு? ஆமா சார், உங்களுக்கு தெரியாது சார், நீங்க கல்யாணமா போய் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பிச்சை எடுக்கிறேன் கல்யாணமா போ. யோசிச்சு பாருங்க. எதுக்கு வருத்தப்படுறதுனே தெரியாது, எதுக்கு சந்தோஷமா இருக்குன்னு தெரியாது. அன்பு கொஞ்சம் அதிகமா காமிச்சிட்டா போதுமே, பிழைக்க தெரியாதுன்றவானே, முட்டா பையன்றுவானே, ஈஸியா அவனை ஏமாத்திரலான்றவானே. நான் ஒன்று சொல்லவா? பிழைக்க தெரியாதவர்கள் காலம் காலமாக இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பிழைக்க தெரியாதவர்களாக இந்த உலகத்திற்கு அடையாளம் காணப்படுவார்கள். அவர்கள் மறைந்த பிறகு பிழைப்பதற்கான வழியை சொல்லுகிற தலைவர்களாக அவர்கள்தான் மாறியிருப்பார்கள். ஏன்? அவன் தான் வாழ்ந்து காமிச்சிட்டு போனான், மற்றவெல்லாம் வேடிக்கை பார்க்க வந்தவன் தான். அவன் தான் வாழ்ந்து காமிச்சிட்டு போனான். பிழைக்க தெரியாதவன் சொல்லி அன்பு தானங்க எல்லாமே. மரியாதைக்குரிய சைதை துரைசாமி அவருடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்கள் இறந்து போயிட்டார். தமிழகம் முழுக்க அவ்வளோ பேரும் நம்ம பிரார்த்தனை பண்ணோம், எப்படியா அந்த இளைஞன் பிழைச்சிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிரார்த்தனை பண்ணோம். ஏன்? அந்த தந்தையினுடைய வேண்டுதல் அவ்வளோ பலமா இருந்துச்சு. பொழைச்சிடணும் எல்லாமே வேண்டிக்கிட்டோம். ஆனா அவர் இறந்து போயிடுறாரு. சைதை துரைசாமி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற பொழுது அந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு மனிதர் ஒரு அறிக்கையை சொல்றாரு, ஒரு வார்த்தைகளை சொல்றாரு. மயானத்தில் இருந்துட்டு சடங்கெல்லாம் முடிச்சுட்டு பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு ஒரு பதில் சொல்றாரு. எனக்கு ஆறுதல் சொன்ன அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே படிக்கிறேன். எனக்கு ஆறுதல் சொன்ன அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நான் மனம் கலங்க மாட்டேன். சேவையை பிரதானப்படுத்தி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என இந்த நாளில் சூளுரை கொள்கிறேன். எங்க மகனுக்கான இறுதி காரியங்கள் முடிச்சுட்டு பேசுற ஒரு தந்தை பேசுறார். சேவையை பிரதானப்படுத்தி என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என சூளுரை கொள்கிறேன். ஒரு மகன் போனாலும் IAS IPS பதவிகளில் இருக்கும் மகள்கள் எனக்கு இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும். இங்குள்ள அனைத்து சமூகத்தினரை சார்ந்தவர்களையும் அரசு பணியில் சேர்க்க வைக்க முயற்சிப்பேன். இதனை இந்த நேரத்தில் உறுதியாக எடுத்துக்கொள்கிறேன்னு ஒரு மனிதர் பேசுறார். அப்படின்னா மகனை இழந்த சோகம் அந்த தந்தையின் மனதில் நிரம்பி ததும்புகிற பொழுதும் கூட இந்த உலகத்தில் பிறந்த அடுத்த மகனுக்காக அடுத்த மகளுக்காக ஏங்கி தவிக்கிற அன்பு மட்டும்தான் நம்முடைய ஒரு வழி பாதையை சுகமான பாதையாக மாற்றும் என்பதை மறந்து விடாதீர்கள். அவ்வளோதாங்க.
நல்லவனை பார்த்தா பைத்தியங்கிறான். பைத்தியக்கார பையன். ஒரு புது கவிதை ஒன்று இருக்கு. அந்த பைத்தியக்காரனுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அந்த பைத்தியக்காரனுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அவன் தன்னை மறைத்துக் கொண்டதில்லை, நான் என்னை காட்டிக் கொண்டதில்லை. அவன் தன்னை மறைத்துக் கொண்டதில்லை. அமெரிக்க அதிபர்னா அமெரிக்க அதிபராகவே இருப்பான் கடைசி வரைக்கும். கரெக்டு தானே டாக்டர்? கடைசி வரைக்கும் அப்படியே இருப்பான். நாம நம்மளை காமிச்சிக்க மாட்டோம். பண பைத்தியம் இருக்கும், காமிச்சிக்க மாட்டோம். நிலமா வாங்கினே இருப்பான். 6 அடி செட்டில்மெண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணினே இருப்பான். தலைவனுக்கு டோக்கன் போட்டு ரிஜிஸ்டர் ஆல்ரெடி பண்ணியாச்சு. பைத்தியம் இருக்கும், காமிச்சிக்க மாட்டான். தன் மனைவி தவிர ஊரில் இருக்கிற எல்லா பெண்ணையும் மனைவியா பார்ப்பான், காமிச்சிக்க மாட்டான். தன் கனவை தவிர ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் பார்ப்பான், காமிச்சிக்க மாட்டாங்க. எல்லாமே நடக்கும், ஆனா யாரும் தன்னை காமிச்சிக்கிறது கிடையாது. ஆனா ஒரு பைத்தியம் அப்படியே ரோட்ல போச்சுன்னா பைத்தியக்காரன் என்ன என்ன டெய்லி சிக்னல் இந்த பைத்தியத்தினால சொல்லுங்க. அந்த ஒரு பைத்தியம் சிக்னலில் நிற்கிற அத்தனை பைத்தியங்களையும் வேடிக்கை பார்க்கிறது. தலையை சொஞ்சினே போகும், சிரிச்சுனே இருக்குங்க. இது அது சிரிச்சுனே இல்லை, உன்னை பார்க்குறப்பெல்லாம் சிரிச்சுனே இருக்கு. எங்கேயாவது பிக் பாஸ் கேமரா மாதிரி அது அமைதியாக இருக்கிற இடத்துல கேமரா வச்சு பாருங்க. இப்போ 5-6 அண்ணன் உட்காந்துருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு கேமராமேனை கூப்பிட்டு தெரியாமல் எடுங்கன்னு சொல்லுங்க, அது சிரிக்காம தான் இருக்கும். உங்களையெல்லாம் பார்க்குறப்ப சிரிக்கும். ஏன்? உங்கள் பைத்தியத்தின் அளவை விட என் பைத்தியத்தின் அளவு குறைவு என்பது அந்த பைத்தியத்துக்கு நன்றாக தெரியும். ஆனால் பார்க்கிற பைத்தியங்கள் என்று உணராமலே பைத்தியங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும். இந்த பைத்தியத்திற்கு எந்த மருந்தை யாரிடம் கொண்டு சேர்க்குது? சில பேர் இப்போ டாக்டர் இருக்காங்க, அதனால சொல்கிறேன் மேடையில், யாரையாவது ஒருத்தர் நம்புனா நம்பணும். பல பேர் நம்ப மாட்டான். இப்போ இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்டில் எந்த உடம்பு சரியில்லாமல் போச்சுனாலும், எது உடம்பு சரியில்லாமல் போச்சுனாலும் இவனே கூகுளில் பார்த்துக்கிறான். டாக்டர் சொல்கிறது கரெக்டானு செக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த காம்பினேஷன் இல்லையே இது, இதோட 300 mg அதோட 100 mg தானே மிக்ஸ் ஆகுது. இவர் வருஷ கணக்கில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் சொன்னால் நீ கூகுள் பார்த்துட்டு அது மிக்ஸ் ஆகலை இது மிக்ஸ் ஆகலாங்கிற அப்படின்னு இவர் நினச்சிக்குவார். ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான், டாக்டர்கிட்ட போய் ஒரு மனநல மருத்துவர் அவர் கேட்டிருக்கான், இந்த பைத்தியம் குணமாயிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு இருக்கான். இதெல்லாம் வேண்டாத வேலை தானேங்க. அவர் வேலை அவர் பார்க்குறாரு, இவன் வேலை இவன் பார்க்க வேண்டியது. வேணே போய் அடித்துடணுன்றது. நான் ஒரு கவிதை ஒன்று படித்தேன். மூக்கினுடைய அளவு மனித உறுப்புகளில் சிறியது தான், ஆனால் அடுத்தவர்கள் விவகாரங்கள் என்று வருகிற பொழுது அது எத்தனை கிலோமீட்டருக்கு நீளும் என்பது யாருக்கும் தெரியாது. தன்னை நுழைத்துக் கொள்ளும் என்பது யாருக்கும் தெரியாது. மனிதனுக்கு கேட்கிற தொலைவில் இருந்து மட்டும் பேசினால்தான் காதுகள் கேட்கும் என்பது அறிவியல் உண்மை. ஆனால் அடுத்தவர்களை பற்றி யாராவது பேசினால், கேட்கக்கூடாத இடத்தில் பேசினாலும் இவர்களுக்கு கேட்கும். அவன் போய் கேட்டிருக்கான், பைத்தியம் தெளிஞ்சிச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? டாக்டர் இந்த மாதிரி எத்தனை பைத்தியத்தை பார்த்துருப்பார். அவர் சொல்லியிருக்கார், சிம்பிள் சார், ட்ரீட்மெண்ட்லாம் அந்த கோர்ஸ் டைம் முடிஞ்சோடனே ஒரு பக்கெட் நிறைய தண்ணி வைப்போம், பக்கத்தில் ஒரு ஸ்பூனும் ஒரு மக்கும் வைப்போன்னு இருக்கார். உடனே இவன், ஐ காட் இட் டாக்டர், எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஸ்பூனால் பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை எடுத்து ஊற்றினே இருந்தால் பைத்தியம் தெரியல. வெரி குட் டாக்டர் சொல்லியிருக்காரு, வெரி குட். டாக்டர் கேட்டிருக்காரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் தான் மகுலேருந்து எடுத்து தலை ஊற்றிடுவேன். அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆளுங்களை நாங்கள் பாதி பைத்தியம்னு சொல்லுவோம். இவனுக்கு புரியல, ஏன் டாக்டர்னு இருக்கான். அப்போ குணமானவன் பக்கெட்டை கமித்திட்டு மூடிவிட்டு அடுத்த வேலையை பார்ப்பான்டா. கரெக்டா? நம்ம பிரச்சனை என்ன, ஆம போறதே ஒரு வழி பாதை. அதாவது பேக்கெட்டே இல்லாத சட்டையை போட்டாலும், பேக்கெட்டே இல்லாத பேண்ட் போட்டாலும் டோக்கன் தலையிலேயே ஒட்டி இருக்கு. கரெக்டா? நாம போறதே ஒரு வழி பாதை. இதுவே இந்த கேஸே இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கு. இது அடுத்த ஆளுங்களை எல்லாம் பத்தி விமர்சிச்சுக்கிட்டே போறது இதுக்கு ஒரு வேலை. என்ன வாழ்க்கையில கொண்டு போக போறோம்? நிம்மதியா இருங்க, சந்தோஷமா இருங்க, எதை பத்தியும் எதற்குமே பெருசா அலட்டிக்காதீங்க. சில நேரங்களில் நம்மளை சில பேர் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே திகைக்கிற மாதிரி வச்சுருவாங்க.
ஒருத்தன் என்கிட்ட கேட்குறான், சார் அன்னைக்கு அனுமார் பற்றி நிறையா பேசுறீங்களே சார். நான் ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம் சார், ரொம்ப நாளாக. சொல்லுடா, என்ன சந்தேகம்? இந்த அனுமார் ஏன் சார் கல்யாணமே பண்ணிக்கல, பிரம்மச்சாரியாக இருந்தார், ஏன்டா அது உனக்கு என்ன, அதை பற்றி கவலை இல்லை, நீ ஏதாவது பொண்ணுக்குன்னு வச்சிருக்கியா அவருக்காக? இல்லை சார், அவர் பிரம்மச்சாரியாக இருந்தாருங்கிறாங்களே. ஆமாம், அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரிப்பா, அதனால தான் அவருக்கு 8 வகையான ஆற்றல் வந்தது, அட்டமா சித்தியும் அவருக்கு கிடைச்சிது அப்படின்னு நான் பெருமையாக சொல்கிறேன். அவன் சொல்கிறான், அவர் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார்? இவனுக்கு யோசனையே அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார். இப்போ நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுங்க? ஏதாவது சொல்லி அவன் சொல்லலைன்னா உடம்பு, அப்போ ஒரு அளவும் தெரியாது அவனுக்கு அப்படிமா. இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த இல்லைப்பா, அனுமார், ராமர், லட்சுமணன் 2 பேரும் வந்தாங்க. அவங்க 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்தார். அழைச்சிக்கிட்டு வந்தால் சுக்ரீவன் இருந்தான். சுக்ரீவன்கிட்ட கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார், ராமரையும் சுக்ரீவனையும். அப்போ சுக்ரீவன் சொன்னான், ஐயா, என் பொண்டாட்டிய எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான், நீங்கள் கொஞ்சம் அதை திரும்ப கொண்டாந்து ஒப்படைக்கணும், எனக்கு அந்த உதவியை செய்யுங்கன்னு ராமர்கிட்ட சுக்ரீவன் கேட்டான். ராமர் சொன்னார், என் பொண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், அது நீ உதவணும்னு உன்கிட்ட கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன். இதை அனுமார் கேட்டுக்கிட்டே இருந்தாரா? அப்போ கல்யாணம் பண்ணா எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் போல. கல்யாணம் பண்ணா எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு. இதை எதுக்குடா கல்யாணம் பண்ணுவானே, எவனாவது தூக்கிட்டு போவானே, அது இன்னும் ஒருத்தங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பானேன்ட்டு தான் அனுமார் கல்யாணம் பண்ணிக்காமலே இருட்டாங்க. அதுக்கு அவன் சொன்னான், இந்த மாதிரி இது வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டேன் சார், ஒருத்தர் கூட சரியான பதில் சொல்ல சார். எனக்கு என்ன விட்டா போறேன்டாப்பா அப்படின்ட்டு அவன் இதுதான் சரியான பதில். நான் வேற ஏதாவது சொல்லி ஆகணுமே, தப்பிக்கணுமேங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அவன் அப்படி சொல்கிறான். அதுமாரி அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அவருக்கு ராமாயணத்து மேலே பிரியம். ஒவ்வொரு அந்த இண்டு இடுக்கெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு வச்சிருப்பார். பள்ளிக்கூடத்துலலாம் போய் அவர் தான் சோதனை பண்ணுறவர். போனார், ஒரு கிராமத்தில் ஒரு பையன் 4ஆம் கிளாஸுக்கு போனார். தம்பே எந்திரா நினைச்சான், ஜனகனுடைய வில்லை எவன்டா உடைச்சது அப்படின்னா, ஜனகனுடைய வில்லை உடைச்சது யார் அப்படின்னு கேட்குறாரு. அவன் ஜனகன்னு யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அதை பற்றியே தெரியாது. இவருக்கு ராமாயணம் நல்லா தெரியும். ஜனகன் வில்லை எவன்டா உடைச்சதுன்னா ராமர்னு சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டு இவன் கேட்குறான். இந்த ஆள் அவன் ஏஞ்சான், சார் நான் உடைக்கல சார், நான் இல்லை சார் அப்படின்னா. இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார், வாத்தியாரை பார்த்து, என்னையா பையன் இப்படி சொல்கிறான், ஜனகன் வில்லை உடைச்சது யாருங்கிறான், எனக்கு நான் இல்லைங்கிறான் அப்படின்னா. அதுக்கு அந்த வாத்தியார் சொன்னார், சார் அவன் நல்ல பையன் சார், அப்படிலாம் உடைக்க மாட்டாங்க. ஏன் சார் அவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னான்? இப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தார், ஆஹா பையன்தான் இப்படி இருக்கான்னா வாத்தியார் ரொம்ப மோசமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய், சார் உங்கள் கிளாஸ் 4ஆம் கிளாஸுக்கு போனேன் சார், இந்த பயலை கேட்குறேன், நான் இல்லைங்கிறான், வாத்தியாரை கேட்டால் அவன் அப்படிலாம் செய்கிறவன் இல்லை சார், நல்ல பிள்ளை உடைக்க மாட்டான்னு சொல்கிறார், உங்கள் பள்ளிக்கூடத்தில் இல்லை இப்படிலாம் இருக்குது சார்னு. அதுக்கு ஹெட்மாஸ்டர் சொன்னார், சார் ஹெட்மாஸ்டருக்கும் அந்த வாத்தியாருக்கும் ரொம்ப நாளாக வாங்கல், அது இதில் வச்சு ஒரு வேலை முடிச்சிருவோன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அது என்ன சார், ஒரு பையன் உடைச்சி விட்டு இல்லைங்கிறான், வாத்தியாரும் அவனுக்கு சேர்ந்துக்கிட்டு பேசுகிறார, நீங்கள் அதை ரிப்போர்ட் எழுதுங்க சார், அது எவன் தான் உடைச்சான்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னா. பார்த்தாரு, பையன் தான் இப்போ இருக்கான்னா
வாத்தியார் இப்படி இருக்கிறாரு, ஹெட் மாஸ்டர் அதை விட மோசமாகிறாரு. இந்த பள்ளிக்கூடத்தையே ஒழிச்சு பண்ணுண்டா என்னமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க மேல் அதிகாரிகிட்ட போயிட்டார், டிஇஓ கிட்ட, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டார். போய் உட்காந்தவொடனே வேர்த்து ஊற்றுது வெயில்ல. அவர் கேட்டார், யோ எங்கேயா அந்த வெயிலில் கிளம்பி வந்திருக்கிற, வேர்த்து ஊற்றுது, என்ன விஷயம் அப்படின்னார். ஒன்றும் இல்லை சார், இந்த கிராமத்துக்கு போனேன் சார், இந்த பயலை கேட்டேன், ஜனகம் இல்லை உடைச்சது யாருன்னு சின்ன கேள்வி சார், அதை கேட்டேன், அதுக்கு அந்த பையன் நான் இல்லைங்கிறான் சார். வாத்தியார் சொன்னால் அவன் நல்ல பையன் உடைக்க மாட்டாங்கிறாரு, ஹெட் மாஸ்டர் சொன்னால் எழுதி வைங்க விசாரிக்கிறேங்கிறாரு, என்ன சார் பள்ளிக்கூடம்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு. டிஓ சொன்னார், யோ உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சியா, அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடைச்சான்னு ஏதாவது ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற. இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏதோ கை தவறி சின்ன பயலுவை போட்டு உடைச்சிருப்பான், சரதான்னு போவியா, இதை ஒரு பெருசாக புரோக்கன் லிஸ்ட்டில் போட்டுட்டு போயா அப்படின்னா. அட பாவி, டிஓ கதையும் இப்படி தான் இருக்கா அப்படின்ட்டு இதுக்கு பிறகு பள்ளி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அவருக்கு மனசு வரல. நேராக வந்தார் வீட்டில். போய் மத்தியானமே வீட்டுக்கு வந்தோன்னே அந்த அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கு, என்னங்க ஆஃபீஸ்லேருந்து அதுக்குள்ளே வந்துட்டீங்க, அடி ஆண்டி கேட்குற மாரி போனேன், பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறாரு, ஹெட் மாஸ்டர் இப்படி சொல்கிறாரு, டிஓ பார்த்தா அந்த ஆள் இப்படி சொல்கிறாரு, என்னங்க இது கூட வாங்க தெரியலன்னுது அந்த அம்மா. உனக்கு தெரியுமான்னார். என்னங்க எனக்கு தெரியாதா, ஜனகனுடைய வில்ல நம்ம பக்கிசாமி செட்டியார் தானே உடைச்சாருன்னா. அது யாருடா பக்கிரசாமி செட்டியார்னு பார்த்தா அந்த ஊரில் ராமர் வேஷம் போட்டு நடித்தவர் பக்கிரசாமி செட்டியார். அந்த அம்மா ராமரை மறந்துட்டு பக்கிரசாமி செட்டியாரை நினச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியலங்கிறதுனால இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு முடிவு பண்ண விடாது. அவருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. உலகத்தில் ஒன்றில் பெரியர் ஒன்றில் சிறியர்னார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னார். ஒன்றில் பெரியர் ஒன்றில் சிறியர். ஒன்றில் பெரியவனாக இருப்பான், இன்னொன்றில் சின்னவனாக இருப்பான். அப்போ எப்போ பார்த்தாலும் நாம் ஏதாவது தெரிந்து கொண்டு இருப்பது தான் முக்கியமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. சாக்ரட்டிஸ் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். சாக்ரட்டிஸுக்கு நாளைக்கு நீ விஷம் அருந்தி சாகணும்னு சொல், விஷத்தை குடித்து சாகணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க கோர்ட்டில். அவர் ரூமில் இருக்கிறார். இப்போ ரூமில் இருக்கிற போது காலையில் சாக போகிறார். அவன் நண்பன் ஒருத்தன் மிலிட்டரிஸ்னா அவன் கூடவே இருக்கான். அடுத்த ரூமில் இதேமாரி ஒரு கைதி இருக்கிறவன் என்ன பண்ணுறான், பாட்டு பாடுறான். ஒரு நாட்டுப்புற பாடல் பாடிட்டு இருக்கிறான். சாக்ரட்டிஸ் கேட்டார், இந்த பாட்டு இது வரைக்கும் நம்ம கேட்டது இல்லையே, புதுசாக நாளைக்கு சாக போகிறாரு, இது வரைக்கும் நம்ம இந்த பாட்டு கேட்டது இல்லையே, நல்ல கருத்தான பாட்டாக இருக்கே, இது யார் எழுதுனது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ட்டு அந்த காவலன்கிட்ட கூப்பிட்டாரு. ஜெயில் காவலனை அந்த அடுத்த ரூமில் பாடுறாரு ஒருத்தர், அவரை கொஞ்சம் எனக்கு அழைச்சிட்டு வர முடியுமான்னு. அழைச்சிட்டு வரேன்யா அப்படின்னா போய் அவரை அழைச்சிட்டு வந்தான். அவர்கிட்ட கேட்குறார் சாக்ரட்டிஸ், இந்த பாட்டு யார் எழுதுனதுப்பா, உனக்கு எப்படி தெரியும் இந்த பாட்டு அப்படின்னா. இது மாதிரி இன்னும் பாட்டு இருக்கான்னு கேட்குறேன். இது மாதிரி 15 பாட்டு எனக்கு தெரியுங்கன்னா, எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னாரு. பக்கத்தில் இருந்தவன்ட்ட அவன்கிட்ட சொல்லி அது குறிப்பு எழுதிக்கன்னார். மிலிட்டர்ஸ் கேட்குறான், காலையில் நீ சாவ போறியேன்னு நான் வருத்தமாக்குறேன், ஒரு பாட்டை போய் எவன் எழுதுனா என்னான்னு விசாரிச்சுட்டு அவனுக்கு சாவறதை பற்றி கவலை இல்லையா, பாட்டு எழுதினவனை பற்றி கேட்குறேன், இன்னும் என்ன பாட்டு இருக்குன்னு கேட்குறியே, ஏப்பா இப்படி இருக்கேன்னு கேட்குறான். சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, நாளைக்கு நான் சாகும்போது இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சாவமே, இந்த விஷயம் தெரியாமல் செத்தேங்கிறத விட
இதையும் தெரிந்து கொண்டிருந்த சாக்ரட்டிஸ் செத்தான் அப்படிங்கிற பேர் வரணும்டா அப்படின்னா திருவள்ளுவர் இதை சொல்றாருங்க. திருவள்ளுவர் இதே கருத்தை சொல்றார். இந்த பாரு, படி, சும்மா இருக்காத, படி. எப்போ படிக்கலாம்? 5 விளையாதது 50 விளையாது அப்படின்னு சொல்றாங்களே. என்ன ஏடா சும்மா எப்படிலாம் சொல்ற? அப்படிலாம் கிடையாதுப்பா, சாகிற வரைக்கும் படிக்கலாம்னார். யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவார். ஒருத்தன் படிச்சுட்டான்னா அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, புத்தக திருவிழா நடக்குதா, போ, நாம் இதுவரைக்கும் பார்க்காத புத்தகங்கள் இருக்கும், வாங்கிட்டு வா, படி. படித்தா என்னடா ஆகும்னா, எப்போ படிக்கலாம்னா எப்பவும் படிக்கலாம், எப்பவும் படிக்கலாம். இன்ன நேரம் தான் படிக்கணும்னு இல்லை. திருவள்ளுவர் சொல்றார், சாகிற நேரம் வரைக்கும் படிக்கலாம். யாராவது படிச்சிருக்காங்களா அப்படி? அறிஞர் அண்ணா நாளைக்கு ஆபரேஷன், அமெரிக்காவிலேருந்து டாக்டர் வந்திருக்கிறார், மில்லர்னு டாக்டர். அடையாறு புற்றுநோய் ஆஸ்பத்திரியில் அண்ணா படுத்திருக்கார். அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மில்லர்னு அமெரிக்காவிலேருந்து டாக்டர் வந்திருக்கிறார். ஏன் டாக்டர் எப்போ ஆப்ரேஷன் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு அண்ணா. நாளைக்கு காலையில் செய்யலாம்னு இருக்கிறோம், வச்சுக்கலாம்ல அப்படிங்கிறார். ஒரு நாள் தள்ளி போடுங்களேங்கிறார் அண்ணா. ஒரு நாள் தள்ளி ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதா அப்படின்னா, ஏன் என்ன விஷயம் அப்படின்னார். இல்லை, அமெரிக்காவுக்கு வந்தபோது ஒரு புத்தகம் வாங்கினேன், பாதி படித்தேன், இன்னும் பாதி படிக்காமல் அப்படியே இருக்குது, நாளைக்கு படித்து முடிச்சிடுறேன், நாளை மறுநாள் வச்சுக்கலாமே ஆப்ரேஷனுங்கிறார். அதுக்கு டாக்டர் சொல்கிறார், அதனால் என்ன, ஆப்ரேஷன் பண்ணி சௌரியமானவன்னு படிச்சுங்களேங்கிறார். அண்ணா அவர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் ஒரு நல்ல டாக்டருங்கிறார். நீங்கள் ஒரு நல்ல டாக்டர், எனக்கு தெரியும் நான் சாவ போகிறேங்கிறது, நான் பொழைச்சிக்குவேன்னு நீ சொல்கிற, அப்படி தான் டாக்டர் சொல்லணும். அதான் உயிர் போகிற நிமிஷம் வரைக்கும் நீ பொழைச்சிக்குவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவன் பாட்டுக்கு போயிடுவான். அண்ணா சொல்கிறார், எனக்கு தெரியா நான் என்ன ஆவேன்னு, அந்த புத்தகத்தை படிச்சுட்டு சாகிறனே. அது என்ன புத்தகம்னு பிறகு எழுதியிருக்காங்க, பூச்சிகளை பற்றிய புத்தகம். பூச்சிகளை பற்றிய புத்தகம் அது, இன்செக்ட்ஸ். அந்த புத்தகம் அதை படித்து இப்போ என்ன ஆக போகுது அவருக்கு? அல்ல, படிச்சுட்டு போவோம், கடைசி வரைக்கும் அறிவை பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது பாருங்க, அதுதான் வாழ்க்கை. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், திருவள்ளுவர் சொல்கிறார், நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்கிறார். எனக்கு எல்லாரையும் விட திருவள்ளுவரை ரொம்ப பிடிக்கும். திருவள்ளுவர் சொல்கிறபடி நடக்கணும்னு நினைக்கிற வேணாம். ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயத்திலையும் எப்படி வாழலாம்ங்கிறதுக்கு வழிகாட்டியவர் திருவள்ளுவர். இது என்னுடைய கொள்கை. நான் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காலம், சைக்கிளில் போவேன். போய் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக அப்படி திரும்புகிறேன். அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு, ஐயா இங்கே வாங்க அண்ணா, போகிற போது சைக்கிளில் போகிற என்ன கூப்பிட்றான். நான் போய் இறங்கி ஏதோ கூப்பிட்றாரே என்னமோ தெரியல அப்படின்ட்டு போய் இறங்கி, என்னங்க ஐயான்னு, நீங்கள் இந்த சண்முக வடிவேல் தானே? ஆமாம் நான் தான். அப்போ இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க, ஏதோ செய்தி சொல்ல போகிறாரு போல இருக்கு அப்படின்ட்டு கிட்ட போனேன். விட்டான் ஒரு அறையை புட்டேர்னு விட்டான். கண்ணில் பூச்சி பறக்குது, அப்படியே மின்மினி பூச்சி மாதிரி பறக்குது, அடிக்க ஒரே ஒரு அறை புட்டேர்னு விட்டான். எனக்கு என்னன்னே தெரியல. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியாது. நான் அவன்கிட்ட கேட்டேன், இப்போ ஏன்பா அடிச்சேன்னு கேட்டேன். இது கேட்கலாம்ல. அதுக்கு அவன் என்ன சொன்னான், ஏதாவது கேட்டினா இன்னொரு அறை விழுவுன்னா. போருப்பா, ஒன்று போருண்டா ஐயான்ட்டு போயிட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். மனசு இதே தானே நினைக்கும், பாடம் நடத்த முடியுமா? இப்போ மனசில் என்ன நினைக்குது
அவன் ஏன் என்னை கூப்பிட்டான், ஏன் அடித்தான், எதுக்கு அடித்தான், சரி அடிச்சிட்டான், நம்ம என்ன செய்யலாம்னு திருப்பி அடிக்கலாமா? என்னால் முடியாது. ஒரு ஆள் வச்சு அடிக்கலாமா? செலவாகும். போலீஸில் சொல்லலாமா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? வர செலவாக ஐயன்னா நான் சொல்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க. செலவு ஆகுங்கிறதுக்காக தான் சொன்னேனே தவிர உண்மையிலே செலவாயிடும், உண்மையிலே செலவு வந்துட போகுது அப்படின்ட்டு நான் நினச்சேன். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அதை பார்ப்போமே அப்படின்ட்டு பார்த்தா அவர் சொல்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்னு சொல்கிறார். எனக்கு யாராவது கெடுதல் பண்ணான்னா அவனுக்கு கொடுக்குற தண்டனை ஒருத்தல்னா தண்டனை. அவர் நாண இன்னா செய்தாரை ஒருத்தல் தண்டித்தல், அவர் நாண அவர் வெட்கப்படும்படியாக நன்னயம் செய்து விடல். ஒரு நல்ல காரியத்தை அவனுக்கு செய், திரும்ப நமக்கு கெடுதல் செஞ்சவனுக்கு திரும்ப ஒரு நல்லது செய் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். சரி, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தோம்னா ஒரு நல்லது செய்வோம். செஞ்சா திருவள்ளுவர் சொல்றார் அவர் நானேங்கிறார், வெக்கப்படுவாங்கிறார், தலை குனிஞ்சு நிற்பான். அடித்தவனை திருப்பி அடித்தோம்னா அவன் மறுபடியும் அடிப்பான். இதான் வருமே தவிர போக. இதுன்னா திரும்ப நீ நன்மை செஞ்சின்னா தலை குனிவான், உன்னை பார்க்குற போதெல்லாம் தலை குனிவான். அப்போ ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரி பெரிய தண்டனைடாது கொடுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதையே செய்யலாம். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தா செய்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சாயங்காலம் பள்ளிடம் விட்டு போகும்போது எனக்கு அந்த வாய்ப்பு வந்துடுச்சு. எவன் என்ன அடித்தானோ அவனை இன்னொருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன அவன் ஒரே ஒரு அறை தான் அரைஞ்சான், இவனை குத்துறான், உதைக்கிறான், என்னென்ன வகையில் தாக்கலாமோ எல்லாம் செய்கிறான். நான் பார்த்தேன் இது நமக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ போய் அவனை என்ன செய்யலாம், உதவி செய்வோம். உதவி செஞ்சோம்னா அவன் தலை குனிஞ்சு நிற்பான்னு திருவள்ளுவர் சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு அடிக்கிறவன்கிட்ட போய் ஏன் அவரை அடிக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் சொன்னான், எனக்கும் அவருக்கும் உள்ள விஷயம், நீ போயா, நீ ஏன் இடையில வர்றப்போ என்ன ரோட்டில் ஒருத்தனை அடிச்சினா கேட்காம இருக்க முடியுமா அப்படின்னு. உனக்கு தெரியணும்ப்பா ஏன் அடிக்கிறேன்னு. ஆமாம், 10 ரூபா வாங்கினான் ஐயா. 10 ரூபா. சரி, 4 வருஷம் ஆச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் ஐயா. எப்போ கேளு அப்போ தரேன் இப்போ தரேங்கிறான். இன்னைக்கு 4 வருஷமாச்சேடா பாவி கொடுக்க மாட்டேங்கிறியேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னான், உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ ஏன் அவசரப்படுறேன்னு கேட்குறான் ஐயா. அப்போ இவனை என்ன பண்ணலாம், அடிக்கக்கூடாது அப்படின்னா. 10 ரூபாய்க்காக ஒருத்தனை போய் அடிக்கிறிய, இது நியாயமா அப்படின்னு. ஓய், உனக்கு அப்படி ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாய் நீ கூட அப்படின்னா. நான் அவர் நானே டக்குன்னு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். அவன் வாங்கிட்டு இப்போ தான் நீ மனுஷன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இவனை என்ன சொல்கிறாரு திருவள்ளுவர், வெக்கப்பட்டு தலை குனிஞ்சி நிற்பான், அவர் நான் வெக்கப்பட்டு நிற்பான்னு சொல்கிறார். திரும்பி அந்த காட்சியை பார்ப்போம்னு பார்க்குறேன். அவன் பக்கத்தில் உள்ளவன்கிட்ட சொல்கிறான், இவர் இருக்கிறது தெரியாமல் அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையும் கடன் வாங்கி அடிக்கிறானுவ. இவரை காலையில் ஒரு அறை விட்டோம்னா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறாரு. இனிமேல் பணம் வேணும்னா இவரே வச்சுக்கலாம். ஒரு 50 ரூபா வேணும்னா 5 அறையை விட்டு 5 கொடுத்துருக்கேன், சாயந்தரம் வரும்போது கொண்டா அப்படின்னா 50 ரூபா கொண்டா கொடுப்பாரு. ஏன் அவன்கிட்டையும் இவன்ட்டையும் கேட்பானே, இவனையும் வச்சுக்கலாமே அப்படின்னா. நான் பார்த்தேன் திருவள்ளுவர் வெக்கப்படுவாங்கிறாரு, அவன் தினசரி அடிப்பான் போல இருக்கு. நம்மளை இழிச்சவா பயல ஆக்கி விட்டாரே இந்த திருவள்ளுவர், ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன நான் இப்போ திருவள்ளுவர் நெறியில் போகலான்னு நினச்சதுனால தினம் உதவாங்க வேண்டியதாக இருக்கேன்
அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு வீட்டில் போய் உட்காந்தேன். திருக்குறளை எடுத்து மறுபடியும் பார்த்தேன். திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார். இந்த குறள் பாடினதோடு அவர் நின்றுள்ள இன்னொரு குறளில் சொல்கிறார், நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் அவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, நல்லது செய்யறதுலேயே ஒரு தப்பு இருக்கடாங்கிறார். என்ன தெரியுமா? அவன் அவன் பண்பறிந்து செய். நீ அவனுக்கு செய்யறதுக்கு முந்தி, நன்மை செய்யறதுக்கு முந்தி யோசிச்சிருக்கணும். செய்தா அவன் ஆணுவானா? அதுக்குத்தானே நானேன்னு சொன்னாரு. அவன் அப்படிப்பட்டவனான்னு பார். அப்படி இருந்தால் அவனுக்கு இந்த தண்டனை முறை, இல்லைன்னா எந்த தண்டனை தரணுமோ அந்த தண்டனை தரணும். வாழ்க்கையில் இதையெல்லாம் பார்க்குற போது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் ஒன்று நினச்சிட்டு நம்ம போயிட முடியாது. சுற்றி எல்லாத்தையும் பார்க்கணும். நிலக்கடலை பயிர் பிடுங்கிறத பார்த்துருப்பீங்க. பொசுக்குன்னு பிடுங்கினா 2 கல்லில் தான் வரும். அப்படியே பிடுங்கினா சுற்றி கொத்தி விட்டு எல்லா வேரையும் எடுத்துட்டு, நான் அவங்க எடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன், வந்தால் 100 கடலில் வரும். அவசரமாக பிடுங்கினா 1 கல்லில் தான் வரும். திருவள்ளுவரை படிக்கிறது எல்லாத்தையும் சுற்றி கொத்தி விட்டு படிக்கிறது மாதிரி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நாம தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.